ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான உளுந்து சாதப்பொடி செய்ய போகிறோம். இது நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். சுவை ஃபேக்ட்ரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த உளுந்து சாதப்பொடி ரொம்ப ஒரு சத்தான ஒரு பொடி. இது நம்ம எப்படி செய்யலான்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த தோலோடு இருக்கிற உளுந்தில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை சிம்முலையே வச்சு நல்லா வறுத்துக்கிடுவோம். இந்த கருப்பு உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேகணும். அதுக்கு நம்ம வறுத்துட்டு அந்த தொலியை நம்ம நசுக்கி பார்த்தோம்னா அப்படியே தொளி நசுங்கி அப்படியே உள்ளே பருப்பு நல்லா பொன்னிறமாக தெரியும். அந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்கணும். இப்போ இந்த மாதிரி தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறணும் பருப்பு. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம். அடுத்து மிளகாய் வத்தல் ஒரு 5 எடுத்திருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வத்தல் கூட நம்ம சேர்ந்து வறுக்கும்போது மிளகாய் வத்தல் நம்மளுக்கு நெடியே வராது. அதனால தான் கல்லுப்பு போட்டு வறுக்கிறேன். இப்போ மிளகாய் வத்தல் கருப்பாகாமல் கலர் மாறாமல் அப்படியே சிம்முலையே வச்சு வறுக்கணும். நல்லா வறுபடணும். இப்போ வறுபட்டுருச்சு. எடுத்து அதையும் ஆற வச்சுக்கிடுவோம். அடுத்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இது லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுவோம், நல்லெண்ணெய் விட்டுட்டு கட்டி பெருங்காயம் ஒரே ஒரு கட்டி நான் எடுத்திருக்கேன். இதை சிம்முலையே வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரியணும். இந்த மாதிரி நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதை கடைசியில் சும்மா லேசாக வறுத்துட்டு போடலாம். இது கட்டி பெருங்காயனால் நல்லா பொரியணும். இது போடும்போது நல்லா மணமாக இருக்கும் பொடி. இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுக்கிடலாம். அடுத்து கறிவேப்பிலை அதே எண்ணெயிலேயே நம்ம வதக்கும்போது கலர் மாறாமல் இருக்கும். அப்படியே நல்லா முறுன்னு வறுபடும். இப்போ இதையும் சிம்முலையே வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு ஒரு கறிவேப்பிலையை எடுத்து நம்ம நொறுக்கி பார்த்தோம்னா நொறுங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டாதான் பொடி கெடாமல் இருக்கும். இப்போ அதுவும் வறுபட்டுருச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிடுவோம். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாம். இப்போ போட்டுட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம நிறைய செய்கிறோம்னா மில்லில் கூட கொடுத்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிடலாம். ஒரு 6 மாதம் ஆனாலும் இந்த பொடி கெடவே கெடாது. இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம தட்டில் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு ஆற வச்சுக்கிடுவோம். இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் கூட கெடாது இந்த பொடி. இதை சாதத்தில் எடுத்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதில் புரதச்சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து, ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க, எலும்பு பலம் இல்லாமல் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு எலும்பு பலமாக இருக்கும். இரத்த குறைபாடும் இருக்காது. இது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் சரியாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.